தானியேலை குறித்து, தானியேலே நீ மிகவும் பிரியமானவர், மிகவும் பிரியமானவர். ஆண்டவர் அன்போடு 2 முறை அழைத்தார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தானியேலே நீ மிகவும் பிரியமானவர். 10ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் தானியேலை மிகவும் பிரியமானவன், பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. தாவீது என்ற பெயருக்கு பிரியமானவன் என்ற அர்த்தம் உண்டு. தாவீது எப்போதும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன், உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க பிரியப்படுகிறேன், எனக்கு போதித்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்டார். ஆகவேதான் தாவீதுக்கு வேதத்தில் ஒரு நீங்காத இடம் கிடைத்தது. அதுபோல இங்கே வாசிக்கிறோம், தானியேலை தேவன் அழைக்கும் போதெல்லாம் பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று அன்போடு அழைத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு கூட பிரியமானவர் என்ற ஒரு அருமையான பெயர் உண்டு. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். மட்டுமல்ல, பிதாவாகிய தேவன் சத்தமாய் பரலோகத்திலிருந்து முழங்கி சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன், பிரியமாய் இருக்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலும் 17ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் மறுரூப மலையிலே சிஷ்யர்களோடு இருந்தபோது பரலோகம் மீண்டும் திறந்தது. பரலோக பிதாவானவர் அவர் இயேசுவை குறித்து சொல்லும்போது, இவர் எனக்கு பிரியமான நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. பிரியமானவருக்குள் ஆண்டவர் நம்மை பரலோகத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1:5 சொல்லுகிறது. 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மிலே அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். பிரியமானவருக்குள் நாம் சுதந்திரராய் இருக்கும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கும்போது பரலோகம் உங்களையும் பிரியமானவனே என்று அழைக்கும். 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், பிரியமானவனே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். உன்னத பாட்டில பல இடங்களிலே என் பிரியமே, என் ரூபவதியே, என் சகோதரியே, என் மணவாளியே, ஆண்டவர் பிரியமே என்று அழைக்கிறார், என் பிரியமே என்று அழைக்கிறார். அவருடைய பிரியம் நம்மேல இருப்பதாக. அவருக்கு பிரியமானதை செய்யும்போது நம்மை பாதுகாக்க தம்முடைய தேவதூதர்களை எல்லாம் அனுப்புவார். இந்த 2 இடத்திலும் தேவதூதர்கள் தானியேலை பிரியமானவனே என்று அழைத்தார்கள். சரி, இப்போ தானியேல் 10ஆம் அதிகாரத்துக்குள் செல்ல போகிறோம். முதல் 3 வசனங்கள் தானியேலுக்கு தன்னுடைய ஜனத்தை குறித்த ஒரு அக்கறை, ஒரு பாரம், இஸ்ரவேலரை குறித்து, எருசலேமை குறித்து, எருசலேமுள்ள தேவனுடைய ஆலயத்தை குறித்து மிகுந்த அக்கறை உள்ளவராய் உபவாசித்து உபவாசித்து தேவனிடத்தில் ஜெபித்தார். 21 நாட்கள் அவர் எப்படி உபவாசித்தார் என்பதை குறித்து கடந்த வகுப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதற்கு பிறகு ஆச்சரியமான தரிசனம். அந்த 4ஆம் வசனத்திலிருந்து அவருடைய கண்களை ஏறெடுக்கிறார். இதுவரை அவர் தேவதூதர்களை பார்த்தார். ஆனால் இங்கே முதல் முறை கிறிஸ்துவை அவருடைய கண்கள் கண்டது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் எந்த கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த எந்த மகிமையடைந்த இயேசுவை அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவில தரிசித்தாரோ, அதே இயேசுவை தானியேல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் தரிசித்தார். தானியேலும் சரி அல்லது யோவானும் சரி
தன்னுடைய வயது முதிர்ந்த நாட்களிலே தனிமையாய் இருந்தபோது மகிமையின் தரிசனத்தை கண்டார்கள். வானம் திறக்கப்பட்டது. தேவாதி தேவன் எப்படி அவருடைய கண்கள் இருந்தன, கைகள் இருந்தன, கால்கள் இருந்தன, அதையெல்லாம் விவரித்து சொல்லுகிறார். இயேசுனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததாம். அவருடைய கண்கள் அக்கினி மயமாய் இருந்தது, அக்கினி ஜுவாலையாய் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 3 இடங்களில் அவருடைய கண்களை பார்த்துவிட்டு அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி இருந்ததுனால தான் அவர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். சங்கீதம் 104:4 சரி, எபிரேயர் 1:7 சரி, கர்த்தர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாக மாற்றினாலும் அவருடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். நம்முடைய மத்தியில் உலாவுகிற கர்த்தர் அக்கினி மயமான கண்களை உடையவர். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய கண்கள் அக்கினியை வெளிப்படுத்துகிறதினாலே அவருடைய ஒரு பார்வை உங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றிவிடும். நீங்கள் பாவம் நெருங்காத ஒரு அக்கினியாக, சோதனை மேற்கொள்ளாத ஒரு அக்கினியாக, சத்துருடைய வல்லமையை சுட்டரிக்கிற ஒரு அக்கினி ஜுவாலையாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. யோவான் அவருடைய வாயை பார்க்கிறார். அவருடைய நாவையும் அவருடைய வார்த்தையும் பார்க்கும்போது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குட்ட ஒரு பட்டயம், உள்ளையும் புறம்பையும் வெட்டி சுத்திகரிக்கிற ஒரு பட்டயம், ஊனையும் ஊனுக்குள் இருக்கிற மஜ்ஜுவையும் வேறு பிரிக்கக்கூடிய பட்டயம், கர்த்தருடைய வார்த்தை ஆவியின் பட்டயம். ஒவ்வொன்றாய் பார்க்கிறார். அவருடைய பாதங்களை பார்த்தால் அது உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. ஒவ்வொரு பகுதியும் அவர் பார்த்து எழுதுகிறார். அது மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனம். வேதத்தை நீங்கள் வாசித்தால் அவர் தானியேல் முதலாவது கேப்ரியல் தேவதூதனை சந்திக்கிறார், 2வது மிகாவேல் தேவதூதனை சந்திக்கிறார். இந்த 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவையே அவர் சந்திக்கிறார், தேவாதி தேவனை சந்திக்கிறார். அவருடைய தரிசனத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் 6ஆம் வசனத்தில் அந்த தரிசனத்தை வாசிக்கிறோம். என் கண்களை ஏறெடுக்கும் போது சணல் வஸ்திரம் தரித்து தமது அறைகளில் உப்பாசின் தங்க கச்சை கட்டி கொண்டிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னலின் பிரகாசம் போலவும், அவருடைய கண்கள் எரிகிற அக்கினி தீபங்கள் போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறம் போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரம் போலவும் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய சத்தத்தை குறித்து எழுதும்போது இடி முழக்கம் போல இருந்தது என்று எழுதுகிறார். இன்னொரு பக்கம் அவருடைய சத்தத்தை கேட்கும்போது திரளான வெள்ளங்களின் இரைச்சல் போல அவருடைய சத்தம் தொனித்தது. கர்த்தருடைய சத்தத்துக்கு என்றே சங்கீதக்காரன் 29ஆம் சங்கீதத்தை அவர் எழுதி வைத்தார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியது. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி காதேஸ் வனாந்தரத்தை அதிரும்படி செய்கிறது. கர்த்தருடைய சத்தத்துக்கென்றே ஒரு அதிகாரத்தை எழுதினார். நீங்கள் தேவனோடு அவருடைய சத்தத்தை கேட்டு பழகும்போது பிதாவாகிய தேவன் எப்போதும் பெரு முழக்கத்தின் இடி முழக்கம் போல, திரளான தண்ணீர்களின் சத்தத்தை போல அடித்தொண்டையில அதரும்படி, ஒரு பயந்து நடுங்கும்படி அவருடைய சத்தம் இருக்கும். ஆனால் இயேசுவின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது கூட இருக்கிற ஒரு சகோதரன் போல, மனிதர் பேசுகிற அதே பாசமுள்ள மனதுருக்கமுள்ள குரலில் இயேசு பேசுவார். பரிசுத்தாவியானவர் பேசும்போது மெல்லிய சத்தமாய் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் கணீர் என்று தொனிக்கும். அது அந்த சத்தம் ஒரு ஆனந்த பரவசத்தை உண்டாக்கும். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராய் இறந்த போதிலும்
அவருடைய சத்தம் வித்தியாசப்பட்டது. இந்த சத்தத்தை கேட்கும்போது தானியேல் மட்டும்தான் அங்கே இருந்தார். மற்ற கூட இருந்த ஜனங்கள் எங்கே போனார்களோ, அவருடைய மெய்க்காப்பாளர்கள் எங்கே போனார்களோ தெரியவில்லை. 7ஆம் வசனம், தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒழித்து கொண்டார்கள். சில தரிசனங்களை தம்முடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் வைக்கிறார். அந்த தரிசன நேரத்தில் அங்கே இருந்தாலும் கூட அந்த தரிசனத்தை அவர்கள் காண முடியவில்லை. சத்தத்தை மட்டும் கேட்டு அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். தமஸ்கு வீதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் போய்கொண்டிருந்த போது திடீரென்று அவர் மேல் ஒரு வெளிச்சம் வீசினது. ஆண்டவர் பவுலோடு பேச ஆரம்பித்தார். கூட இருந்த ஒருவரும் அந்த சத்தத்தை கேட்கவும் இல்லை, அந்த தரிசனத்தை காணவும் இல்லை. முதலாவது ஆண்டவர், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், அந்த வார்த்தையோடு தன்னுடைய பேச்சை ஆரம்பித்தார். முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடிதம், முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடிதம். அந்த வெளிச்சம் அவ்வளோ மகிமையாக இருந்தபடியால் 2 கண்களும் பாதிக்கப்பட்ட நிலைமையில அவர் தொப்பென்று கீழே விழுந்தார். ஒரு பாவியால் தேவ தரிசனத்தை பார்த்து, தேவனை முகாமுகமாய் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. அந்த மகிமை பெரிய மகிமை. மோசே பார்த்து சொன்னார், என் முகத்தை பார்த்து யாரும் உயிரோடு இருக்க முடியாது. சூரிய வெளிச்சத்தையே நம்மால் ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்க்க முடியாது. தேவனுடைய மகிமை எப்படி பார்க்க முடியும்? எந்த பாவியாலும் பார்க்க முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக இருந்து அவருடைய மகிமையை காண முடியும். கன்மலையின் வெடிப்பிலே தங்கியிருந்து தேவ மகிமையை காண முடியும். ஆண்டவராய் இயேசு வரும்போது 3 வித மகிமையோடு அவர் வருவாராம். முதலாவது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருவார். 2வது கிறிஸ்துவனுடைய மகிமையின் பூரணத்தோடு வருவார். 3வது மகிமையின் தேவ தூதர்களோடு வருவார். எப்படி ஒரு பாவியான மனுஷனால் அவருடைய மகிமையை பார்த்து தாக்குப்பிடிக்க முடியும்? ஆகவேதான் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் கிறிஸ்து மகிமையோடு வெளிப்படும் போது உலகத்தில் உள்ள பாவிகள், ராஜாக்கள், அதிகாரிகள் அவர்களெல்லாம் கன்மலையே குன்றுகளே எங்கள் மேலே விழுந்து மூடிக்கொள்ளுங்கள், இதோ ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினை நாள் வந்தது, யார் நிலைத்து நிற்க முடியும் என்று அவர்களெல்லாம் கதறினார்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் யார் அந்த கன்மலையாகிய இயேசுவின் வெடிப்புக்குள்ளே, வெடிப்பாகி அவருடைய காயங்களுக்குள்ளே, வெடிப்பிலிருந்து வருகிற அவருடைய இரத்தத்துக்குள்ளே மறைந்திருக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவனுடைய மகிமையான வருகையில் அவரை முகமுகமாய் சந்திக்க முடியும். அவர்கள் மாத்திரம்தான் அந்த தரிசனத்தை காண முடியும். பாருங்கள், இதெக்கேல் என்ற ஆற்றங்கரையில் தானியேல் ஜெபிக்க போகும்போது அந்த 21 நாள் உபவாசத்தின் போது பலரை கூட்டிக் கொண்டு வட்டமாக உட்கார்ந்து அவர்கள் ஜெபித்திருக்கக்கூடும். ஆனால் இந்த தரிசனம் கண்டபோது அவர்களெல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள். தனிமையாய் தானியேல் மட்டுமே அந்த தரிசனத்தை கண்டார். நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், கர்த்தருடைய முகத்தை முகாமுகமாய் பார்த்து ஆமேன் கர்த்தராய் இயேசுவே வாரும் என்று அழைத்து அந்த மகிமை நோக்கி நாம் எதிர்கொண்டு போகும்போது நம்முடைய சரீரம் கூட, இந்த மண்ணான சரீரம் விண்ணவருடைய சாயலை தரித்து இந்த சரீரம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும். அப்போதுதான் பரலோகத்தின் முழு மகிமையும், அது எப்படி ஒரு மகிமையான தேசம், எப்படி மகிமையான தேவதூதர்கள், மகிமையான துதி ஆராதனை. பரலோகத்திலே சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் கொடுக்க தேவையில்லை. கிறிஸ்துவனுடைய முகமே முழு பரலோகத்தையும் பிரகாசிப்பித்தது. தானியேல் அந்த மகிமையை கண்டார். மீண்டும் நான் வாசிக்கிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். 8ஆம் வசனம். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று,
திடனற்று போனேன். தேவனுடைய தரிசனத்தை ஒரு மனுஷன் பார்க்கும்போது அந்த தரிசனம் அவ்வளவு உக்கிரமாய் அவ்வளவு மகிமையாய் இருக்கிறனாலே இந்த சின்ன கண்களும் இந்த சின்ன சரீரமும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் போயிற்று. அநேக பரிசுத்தவான்கள் ஆவின் வெளிப்பாடுகளை பெறும்போது சில மாதங்கள் அப்படியே மெய்மறந்து உணர்விழந்து கிடந்திருக்கிறதை கண்டேன். சிலர் ஆவிக்குள்ளாகும் போது இந்த சரீரம் அப்படியே செத்த சரீரத்தை போல கீழே விழுந்து விடுகிறது. அவர்கள் ஆவிக்குள்ளாகி அந்த தரிசனத்தை காணும்போது தான் அதை தாக்கு பிடிக்க, தேவனுடைய மகிமையில நின்று பிடிக்க அவர்களால் முடியும். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய மகிமையான வெளிப்பாடுகள் எல்லாம் சொல்லிவிட்டு, இதனால் நான் பலவீனப்பட்டு சோர்ந்து போனேன் என்று எழுதுகிறார்கள். அப்படித்தான் குறிப்பிடுகிறார்கள். பக்தனாகிய யோபு 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய தரிசனத்தை கண்டார். சந்தோஷமாய் குதூகலமாய் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவள் அழிய போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளம் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என்ன வார்த்தை எழுதுகிறார்! அது பரவசமாய் இருந்த தரிசனம். நான் சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், கருங்கலிலே ஒளிவெட்டாக செதுக்கப்ப ஈய எழுத்துக்களாக பதிந்தால் நலமாயிருக்கும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த தரிசனத்தை கண்டு முடித்தது பிறகு என் உள்ளம் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது, எனக்குள் சோர்ந்து போகிறது. அப்படித்தான் தானியேலுக்கும் சோர்ந்து போயிற்று. 9ஆம் வசனம், அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும்போது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். அவருக்கு தெரிந்ததெல்லாம் நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிறோம். முகங்குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்வது போல அவ்வளவு அந்த சரீரத்தில் ஒரு தாக்கம் உண்டாகியிருந்தபடியால் நான் நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். 10ஆம் வசனம், இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களையும் என் உள்ளங்கைகளையும் தரையிலே ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாய் இருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தைகளை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அந்த தூதன், இங்கே வருகிற தூதன் கேப்ரியேல் தூதனை பற்றி அவர் சொல்லுகிறார். கேப்ரியேல் தூதன் தேவனுடைய செய்திகளை பூமிக்கு கொண்டு வருகிற தேவன். அந்த கேப்ரியேல் தூதன் தம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தி பலப்படுத்துகிற தேவன். அவர்களுக்கு என்ன உணர்த்த வேண்டுமோ அதை கர்த்தரால் அனுப்பப்பட்டு உணர்த்துகிற ஒரு தேவன். தானியேலுக்கு தேவதூதன் 3 முறை தரிசனமானார். 3 முறை தானியேலுக்கு தரிசனமானார். தானியேல் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் முதல் முறை தரிசனமானார். தானியேல் 9:21 2வது முறை தரிசனமானார். 10ஆம் அதிகாரம் 16-19 2 வசனங்களிலே 3ஆம் முறை அவருக்கு தரிசனமானார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கிறோம். இந்த குடும்பம் பூமியிலே பரிசுத்தவான்களால் நிரம்பி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பூமி எங்கும் நிரம்பி இருக்கிறார்கள். அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் சேவிக்கிற திரள் மக்கள். உலகத்தின் எந்த பகுதிக்கு போனாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை காண முடியும். தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் எண்ணற்ற தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கை 1000-1000ஆகவும் 10,000-10,000 பேராகவும் இருந்தது. சேராபீன்களை குறித்து வாசிக்கிறோம், கேரூபீன்களை பற்றியும் நாம் வாசிக்கிறோம்.
ஏசாயா தீர்க்கதரிசி கேருபீன்களை ஆண்டவர் கண்டார். சேராபீன்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் 2 உடன்படிக்கை பெட்டியின் மேல் அந்த சேராபீன்கள் செட்டைகளை விரித்து நின்று கொண்டிருந்தார்கள். சில தேவதூதர்களுக்கு 2 செட்டைகள், சில தேவதூதர்களுக்கு 6 செட்டைகள், சில தேவதூதர்களுக்கு செட்டைகளே இல்லாவிட்டாலும் அதை பற்றி அவங்க அக்கறை கொள்வதில்லை. பரலோக குடும்பத்தில் கேராபீன்கள், சேராபீன்கள், தேவதூதர்கள் நிறைய இருக்கிறார்கள். பரலோக குடும்பத்தில் 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் இருக்கிறார்கள். பரலோகத்தில் விடிவெள்ளி நட்சத்திரம் போன்ற, விடிய காலத்து நட்சத்திரம் போல எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள். யோபு 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். பூமிக்கு ஆண்டவர் அஸ்திபாரம் இடும்போது விடிய காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் கம்பீரித்து மகிழ்ந்தார்களாம். விடியற்காலத்து நட்சத்திரம் போல திரள் கூட்டம். இயேசு இந்த பூமியில் பிறந்தபோது பரமசேனையினுடைய திரள், பரமசேனையின் திரள், அது என்ன என்று நமக்கு சொல்லப்படவில்லை. சிலர் அவர்கள் தேவதூதர்கள், ஆனால் வேதத்தில் பரமசேனையின் திரள் கூடி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரை துதித்து மகிழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட திரளான தேவதூதர்கள் இருக்கிற, திரளான நட்சத்திரங்கள் சூழ்ந்து இருக்கிறது போல நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு தேவதூதனும் பலத்த வல்லமையுடையவன். கர்த்தருடைய வார்த்தையின்படி சேர்த்து அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களை அவரை துதியுங்கள் என்று 103ஆம் சங்கீதம் இறுதியிலே தாவீது எழுதுகிறார். அசிரியரின் ராஜா இஸ்ரவேலருக்கு விரோதமாய் படையெடுத்து பயமுறுத்துகிற நிருபத்தை எழுதின போது உடனே ஆண்டவர் ஒரு தூதனுக்கு கட்டளையிட்டாராம். ஒரு தூதன் கீழே இறங்கி வந்தான், அசிரியருடைய பாளையத்துக்குள்ளே பூந்தான், 1,85,000 பேரை ஒரே வினாடியில் சங்கரித்து விட்டு போய்விட்டான். அவருடைய தூதர்கள் அவ்வளவு பலத்த சௌரியவான்களாகிய தேவதூதர்கள். அதே நேரம் எபிரேயர் 1:14 வாசிக்கும் போது அவர்களெல்லாம் ஆண்டவர் நமக்கு பணிவிடை ஆவிகளாக கொடுத்திருக்கிறார், நமக்கு வேலைக்காரர்களை போல கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன்னை காக்கும்படி கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 34 கூட நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவருடைய பிள்ளைகளை சூழ பாளையம் இறங்குகிறார். எத்தனை அருமையான காரியம்! ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு பயணம் போகும்போது சேனை சேனையான தேவதூதர்களை கண்டார். அவருக்கு பெரிய சந்தோஷம். நம்ம தனிமையானவனாய் பிரயாணம் போகிறோம், தகப்பன் வீட்டு தாய் விட்டு தனியாய் போகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர் சேனை சேனையாக தூதர்களை கண்டவுடனே அந்த இடத்துக்கு மக்னாயீம் என்ற பெயரிட்டார். மக்னாயீம் என்ற பெயருக்கு கர்த்தருடைய சேனை என்ற அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் நீங்கள் தனியாய் இருப்பதில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், தேவ தூதர்கள் உங்களோடு இருக்கிறார்கள், பரமசேனையின் திரள் உங்களோடு இருக்கிறது. ஒரு பெரிய குடும்பத்தில் ராஜாதி ராஜாவுக்கு நீங்கள் மணவாட்டியாய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய சுய இரத்தத்தினாலே உங்களை அவர் தமக்கென்று சம்பாதித்து கொண்டார். உங்களுக்கு தேவ தூதர்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இயேசு 40 நாட்கள் வனாந்தரத்தில் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்தார். 40 நாட்கள் முடிந்தது. ஒரு பக்கம் அவர் சாத்தானுடைய சோதனைகளை முறியடித்தார். அதுக்கு அடுத்ததாக வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம், தேவ தூதர்கள் இறங்கி வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்களாம். அதுபோல அவர் கெத்சேமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபித்து 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 வேதம் சொல்லுகிறது, லூக்கா 22:43 தேவ தூதர்கள் வந்து
அவருக்கு பணிவிடை செய்தார்கள். தேவதூதன் வந்து அவரை திடப்படுத்தினான். இன்னும் ஊக்கமாய் ஜெபிப்பதற்கு அவன் திடப்படுத்தினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோலதான் இந்த நாம் வாசிக்கிறோம். இங்கே தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார். தேவதூதன் வந்து அவருக்கு பணிவிடை செய்தான். 10ஆம் அதிகாரத்துக்கு வந்து மறுபடியும் வாருங்கள். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையில ஊன்றியிருக்க என்னை தூக்கி வைத்தது. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தைகளை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. இந்த 3 இடங்களிலே தேவதூதன் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை பயப்படாதே, பயப்படாதே. வேதம் முழுவதிலும் சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 366 முறை பயப்படாதே என்ற வார்த்தை வருகிறது. ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் தான். ஆனால் ஒருவேளை லீப் வருஷத்தில் அந்த பிப்ரவரி 29ஆம் தேதியில் அவன் பயந்து விடக்கூடாதுன்னு சொல்லி 365 முறை அல்ல, 366 முறை ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லுகிறார். யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே பயப்படாதே, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இன்றைக்கும் கூட காலையில் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது பயப்படாதே, உன் தேவனாகிய கர்த்தராகி நான் உன்னுடைய வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசாயா 41:13 வசனத்தை இன்றைக்கு மார்னிங் நம்ம காலை வாக்குத்தத்த கூட்டத்தில் அதை பெற்றுக்கொண்டோம். இங்கே தானியேலையும் அதே வார்த்தையை சொல்லி, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. முதல் நாளையே ஆண்டவர் உன்னுடைய வார்த்தையை கேட்டுட்டார். முதல் நாளிலேயே அவர் உன் சத்தத்தை கேட்டு பதிலை கொடுத்து விட்டார். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆகவே நான் அங்கே பெர்சியா ராஜாக்கள் இடத்தில் தரித்திருந்தேன். ஒரு பதிலை தேவதூதன் கொண்டு வந்தான். ஆனால் பார்த்தால் இன்னொரு தேவதூதன், பிசாசின் தேவதூதன், சாத்தானுடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், ஒவ்வொரு தேசத்தையும் காவல் காக்கிற ஒரு காவலாளியாகிய பிசாசு அவன் என்னை தடுத்து நிறுத்தினான். 21 நாட்கள் அவன் தடுத்து நிறுத்தினபடினாலே தானியேல் ஜெபித்த முதல் நாளே பதில் கொடுத்து விட்டாலும் கூட அது தானியேலை வந்து சேர்வதற்கு 21 நாள் ஆனது. உபவாசம் ஆரம்பித்த முதல் நாளையே கர்த்தர் கேட்டு விட்டார். மொத்தம் உபவாசம் 21 நாள். அந்த 21 நாளும் தடுக்கப்பட்டிருந்தார். ஆனால் அந்த உபவாச ஜபம் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்தும் 21 நாளுக்கு மேலே அந்த பிசாசால அதை தடுத்து கொண்டு நிற்க முடியவில்லை. சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிசாசை குறித்து எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் பல தேவ ரகசியங்களை நீங்கள் அறியலாம். 12ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும். சாத்தானுடைய சேனையை 4 பகுதிகளாக இந்த 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறது. முதலாவது துரைத்தனங்கள். பூமியில எப்படி ஒரு ராஜா இருக்கிறாரோ அவனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த தேசத்தின் அதிபதிக்கு பேரு துரைத்தனம். ஒவ்வொரு தேசத்தையும் ஆளும்படி சாத்தானுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே நிறுத்துகிறான்.
ஒவ்வொரு தேசத்துக்கும் பூமியிலும் ஒரு ஆளுகை உண்டு, மேலையும் ஒரு ஆளுகை உண்டு. சில கிராமங்களுக்கு போனால் அந்த கிராமத்து என்ட்ரன்ஸில் ஒருத்தன் குதிரையில் ஏறி ஒருத்தன் அப்படியே கத்தியை வச்சிட்டு இருக்கிற மாதிரி நிற்பான். அவனை எல்லை காவல் தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு கிராமத்துக்கும் கூட பிசாசு ஒரு காவலாளியை வைத்திருப்பான். அந்த கிராமத்துக்குள் நுழையும் போது அந்த பிசாசு என்னென்ன கிரியை செய்கிறது, என்னென்ன குடிவரி ஆவிகளை அந்த மக்களுக்கு கொடுக்கிறது, அந்த எல்லை அந்த பிசாசு என்னென்ன தீமைகளை ஜனங்களுக்கு செய்து அவருடைய கண்களை கட்டி வைக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சில கிராம ஊழியங்களுக்கு போகும்போது சரியாக ஜெபம் விட்டு போகாவிட்டால் இந்த எல்லை தெய்வம் என்று இருக்கிற அந்த துரைத்தனங்கள் உங்களோடு போராட ஆரம்பிக்கும். ஆகவே இதில் 4 வகையான ஆவிகளை குறித்து அவர் சொல்லுகிறார். கீழே பார்த்தால் பெர்சிய தேசத்தை கோரேஸ் என்ற ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறார். அவர் பக்கம் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர்தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாகி செல்லும்படி உத்தரவு பிறப்பித்த ஒரு ராஜா. கோரேஸ் போய் மத்திய ஆகாயத்தில் தேவதூதர்களை தடுக்க முடியாது. கோரேஸை கண்காணிக்கும்படி சாத்தான் நிறுத்தியிருக்கிற ஒரு துரைத்தனம் அங்கே இருந்து கொண்டு இருந்தது. 2வது இதில் வாசிக்கிறோம். முதலாவது துரைத்தனம். 2வது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். முதலாவது ராஜா அல்லது பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரசிடென்ட், இந்த 3 பேரையும் சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு ஆவியை, ஒரு பொல்லாத பெரிய ஆவியை நிறுத்தி இருக்கிறார். சாதாரணமான தூதர்களால் அந்த சாத்தான் நெருக்கி இருக்கிற பெரிய கேப்டன்கள், பெரிய தளபதிகளை தாண்டி வர முடியவில்லை. ஆகவே இந்த பெர்சிய அதிபதிக்காக சாத்தான் நிறுத்தினவரை மேற்கொள்ளபடி மிகாவேல் தேவதூதன் இறங்கி வந்தானா. மிகாவேல் தேவதூதன் இறங்கி வந்தபோது அந்த பெர்சிய அதிபதியாய் நின்ற சாத்தானை மேற்கொள்ள முடியவில்லை. முதலாவது துரைத்தனங்கள். மேலே சாத்தான் வானமண்டலம், அந்த 3ஆம் வானத்தில் அவன் சிங்காசனமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறான். கையில் வாக்கி டாக்கி கொடுத்திருக்கிறான். இந்தியா மேலே உள்ள அதிபதி ஒவ்வொரு தேசத்து அதிபதிகளை எப்படி எப்படி ரூல் பண்ணணும் அவன் கட்டளை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த துரைத்தனங்கள் தான் சாத்தானுக்கு அடுத்தபடி பலன் வாய்ந்தவை. அதற்கு அடுத்தபடி அதிகாரங்கள். அதிகாரங்கள் என்று சொன்னால் மந்திரிமார்கள். ஒரு பிரதம மந்திரியோடு இருந்து அரசாளுகிற ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு இவன், போலீஸ் மந்திரி இவன், வருவாய்த்துறைக்கு இவன், நிறைய மந்திரிகள். மந்திரிகள் மட்டுமல்ல, அந்த மந்திரிகளுக்கு உதவி செய்கிற அவ்வளவு IAS ஆஃபீஸர்ஸ், அவ்வளவு கலெக்டர்கள் போன்ற, கவர்னர் போன்ற அவர்களெல்லாம் அதிகாரத்தில் உள்ளவர்கள். 2வது மட்டும் இந்த அதிகாரிகளை கவர் பண்ணி நின்று கொண்டிருக்கிற சாத்தானுடைய கிரியைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள். 3வது அந்தகார லோகாதிபதிகள். அந்தகாரம் என்றால் இருள் என்ற அர்த்தம். ஜனங்களுடைய உள்ளத்தில் ஒரு இருளை கொடுத்து தேவனை அறிய விடாதபடி தடுக்கிற சில ஆவிகள். 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான். எதற்காக? தேவனுடைய மகிமை சாயலாய் இருக்கிற அந்த சுவிசேஷம் மனுஷருடைய இருதயத்துக்குள் ஊடுருவி செல்லக்கூடாது என்பதற்காக, தடுப்பதற்காக அந்தகார லோகாதிபதிகள் வெளிச்சத்துக்கு ஜனங்களை வரவிடாதபடி இருளிலேயே அவர்களை கட்டி வைத்திருக்கிற அந்தகார லோகாதிபதிகள். சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது அவனை என்ன விதத்தில் தடுக்கலாம்? உடல் நல குறைவை கொடுப்போமா, வியாதி கொடுப்போமா? இங்கே வந்து அவன் ஊழியம் செய்கிறானே. பல அந்தகார லோகாதிபதிகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. பாம்பேயில் ஒரு பாஸ்டரை குறித்து கேள்விப்பட்டேன். அங்கே ரொம்ப விபச்சாரம் பண்ணுகிற ரெட் லைட் ஏரியா பக்கம் ஒரு சபை ஆரம்பித்தார். அதுக்கு அந்த விபச்சார எல்லைக்கு அருகிலே குடி மதுபானங்களை வெறுக்கிறவர்கள், அதற்கு பின்னால் கொலைவெறி ஆவிகள், மதுபான ஆவிகள், வேசித்தன ஆவிகள். இந்த சபை வளரவே முடியலை. ஆகவே ஆண்டவர் அவரோடு பேசி சொன்னார், நீ வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு நீ யுத்தம் செய்ய ஆரம்பிக்கணும். ஆகவே தன்னுடைய சபையில் உள்ள 4 பேரை
சைக்கிளில் கூட்டி கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் இரவு வேறல 1 மணி நேரம் அந்த இடங்களில் ஆளுகை செய்கிற பிசாசை உடைத்து, அவனுடைய கோட்டையை உடைத்து, வேசித்தன ஆவிகளை, கொலைவெறி ஆவிகளை, இரத்தம் சிந்த வைக்கிற அந்த ஆவிகளை எல்லாம் கடிந்து கொண்டு இரவு 9லிருந்து 10 மணி வரும் சைக்கிளில் போய் அந்நிய பாஷை பேசி ஒவ்வொரு ஆவிகளையும் கட்டி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். சபை வளர ஆரம்பித்தது. பிறகு 10 பேராய் சைக்கிளில் போனாங்க. பிறகு 20 பேராய், 50 பேராய். ஒவ்வொரு இரவும் அமைதியாக யாரோடும் பேச மாட்டாங்க. வெறும் அந்நிய பாஷை பேசி இந்த இடத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் சேனைகள் வெளியேறட்டும் என்று துரத்துவார்கள். போக போக அப்படி துரத்த ஜனங்களுடைய குருட்டாட்டம் மாறினது. ஜனங்களுக்குள்ளே சுவிசேஷம் போனது. அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. பாருங்கள், இந்த ஆவிகள் கட்டப்பட்டா தான் சுவிசேஷம் போகும். இல்லைன்னா அந்த அந்தகார லோகாதிபதி இருளை ஜனங்கள் மத்தியில் கொண்டு வந்து இந்த சுவிசேஷம் அவருடைய உள்ளத்தில் பிரவேசிக்க முடியாதபடி தடுத்து கொண்டு இருப்பான். நம்முடைய சர்ச்சில் ஒரு பேயை துரத்தும் போது அந்த பேய் சொல்லிச்சு, நான் இவ்வளோ விட்டா இவ பயங்கர ஊழியக்காரியாக மாறிடுவான்னு எனக்கு தெரியும். ஆனால் எவ்வளவு நாள் இவளை கட்டி வைக்க முடியுமோ கட்டி வைக்கும்படி வந்திருக்கிறேன். இவ விட்டா ஊழியக்காரியாயிருவா, இவளை விட்டா நிறைய பேரை இயேசுண்ட வந்து இவளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். ஆகவே நான் விடமாட்டேன் அந்த பேய் சொன்னது. சாத்தானுக்கு தெரிகிறது. சாத்தானுக்கு நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்பு தெரிகிறது. ஆகவே அவன் இருளுக்குள்ளே வைக்கும்படி, அறியாமைக்குள்ளே வைக்கும்படி அவன் பிரயாசப்படுகிறான். கொரியா தேசத்துக்கு போகும்போது அங்கே உள்ள பாஸ்டர் சொன்னார், போதகர் பாலியாங்கிச்சோ, எங்களுடைய தேசத்தின் மேலே உள்ள வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளெல்லாம் துரத்தி விட்டாச்சு. ஏண்டா எங்கள் சர்ச்சில் மாதத்துக்கு 24 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளும் ஆல் நைட் ப்ரேயர் எங்கள் சர்ச்சில் நடக்கும். ஒவ்வொரு நைட்டாக வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நாங்கள் துரத்தி கொண்டு இருக்கிறோம். அவர் சவால் விட்டு சொன்னார், மற்ற தேசத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாருங்கள், கொரியா தேசத்தில் வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். கொரியா தேசத்தில் ஜெபம் பண்ணும்போது டைரெக்டாக யாரும் தடுக்க முடியாதபடி அந்த ஆவிகள் விலகி ஓடுனதுனால நேரடியாக கத்தடத்தில் ஜெபிக்க அவ்வளோ எளிதாக இருக்கும். ஆனால் மற்ற தேசங்களில் போனால் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், துறைத்தனங்கள், அதிகாரங்கள் இவைகளெல்லாம் உங்களை தடுக்கக்கூடும் என்று அவர் சொன்னார். ஆகவே தான் கொரியாவில் இன்றைக்கு ஒரு பெரிய எழுப்புதல். அங்கே உள்ள 1,00,000க்கு மேலே இருக்கிற சபைகளின் எண்ணிக்கை, 100கணக்கான சபைகளில் 1,00,000க்கு மேலே அங்கே ரட்சிக்கப்படுறாங்க. சபை அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க. நம்முடைய சபையிலும் கூட இந்த மாதத்திலிருந்து, அக்டோபர் மாதத்திலேருந்து நம்ம முழு இரவு ஜெபத்தை வைக்க போகிறோம். இப்போது ஆரம்பிக்க போகிறோம். கீழே அந்த ஹால் கட்டி முடிகிறதுக்காக தான் காத்து கொண்டு இருந்தோம். இந்த மாதத்திலிருந்து தொடர்ந்து ஆல் நைட் ப்ரேயர் நம்முடைய சபையில் ஆரம்பிக்க போகிறது. நம்முடைய சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படுத்தான் ஆகணும். எப்படியாவது 10,000 ஆத்துமாக்கள் ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளே கர்த்தர் எங்களுக்கு தரணும். ஊக்கமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சரி, எபேசியர் 6 வரும்போது முதலாவது துரைத்தனங்கள், 2வது அதிகாரங்கள், 3வது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், 4வது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அசுத்த ஆவிகள் உண்டு, பிசாசுகளும் உண்டு. தங்களை தெய்வம் என்று அழைத்து கொண்டு இருக்கிற விழுந்து போன ஆவிகளும் உண்டு. ஆகவேதான் மத்தேயு 10:10 இயேசு சொன்னார், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் அபத்தோன், அவன் அப்பலியோன் என்றெல்லாம் அவனுடைய பெயரை ஆண்டவர் சுட்டி காண்பித்தார். அவன் பெயர் சபூல். சாத்தானுக்கு பல பெயர்களை ஆண்டவர் சொன்னார். இவைகளெல்லாம் விழுந்து போன பிசாசின் தூதர்கள், மனுஷரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வெளிச்சத்தை அணுகாதபடி பாதுகாக்கிறவர்கள். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு எழுதும்போது, நீங்கள் விசேஷமாக ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும்
ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு முதலாவது சொல்லுகிறார், ராஜாக்களோடும். ஏண்டா அந்த ராஜாக்களோடு தான் துரைத்தனங்கள் இருக்கிறது. அடுத்ததாக சொல்லுகிறார், அதிகாரமுள்ள யாவருக்கும். துரைத்தனங்களுக்கு பிறகு சாத்தான் பக்கத்தில் நிற்கிற அதிகாரங்கள். ஆகவே அப்படி செய்ய வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். 4ஆம் வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். இவைகள் அதைத்தான் தடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தடுத்து கொண்டிருக்கிறபடியால் நம்முடைய போராட்டம் அவைகளோடு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவிகள் தான் அந்த ஆகாய மண்டலத்தில் இருந்து கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆதிகளை பார்க்கும்போது இந்த ஆவிகள் மத்திய ஆகாயத்தில் இருந்தல்ல, ஒரு காலத்தில் லூசிஃபரும் அவனுடைய சேனைகளும் விழுகிறதற்கு முன்பாக பரலோகத்திலே குடியிருந்தவர்கள், கர்த்தரை ஆராதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வாத்திய கீத வசனங்களை இசைக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் அந்த தேவ தூதர்கள் எல்லாம் மேட்டிமை அடைந்து சாத்தானுடைய தலைமையினால் ஒன்று கூடி, நாம் தான் எவ்வளவு காலம் அவரையே ஆராதித்து கொண்டிருக்கணும், நம்ம ஆராதிக்கும்படி ஒரு கூட்டம் ஜனங்கள் எங்களுக்கு எவ்வளவு நன்றாயிருந்தால் நன்றாயிருக்கும். ஆகவே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவர்களை பூமியில தள்ளினார். அந்த ஆவிகளின் சேனைகள் பூமியில விழுந்தது. அதுக்கு மனுஷன் உண்டாக்கின உடனே கர்த்தர் மேல பழி தீர்ப்பதற்காக அவைகள் மனுஷனோடு போராடி ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது. ஆகவே அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார், நான் பூமியை மனுஷனுக்கு என்று கொடுத்திருக்கிறேன், நீங்க மனுஷனுக்குள்ள நீங்க வாசம் பண்ணக்கூடாது. 118ஆம் சங்கீதத்தில் பூமியை மனுஷனுக்கு என்று கொடுத்தபடியால் அவைகள் எல்லாம் பரலோகத்தில் இருக்க முடியாதபடி ஆகாய மண்டலத்தில் நிறைய கருப்பியான வவ்வால் போல கருத்த உருவமுடைய பிசாசுகள் வான மண்டலம் முழுவதும் நிரம்பியிருந்து பூமியில மனுஷனை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. பூமியை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. ஒரு நேரம் வரும், அந்த அவர்களெல்லாம் பாதாளத்தில் விழ ஒரு நேரம் உண்டாகும். அதுவரையிலும் நாம் ஜெபிக்கும் போது அந்த யுத்தம் வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் பூமியில ஒரு மனமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, சபையாக கூடி உபவாசித்து ஜெபிக்கும் போது, மிகாவேல் தேவதூதனும் பரிசுத்த தேவதூதர்களும் இறங்கி வருகிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கட்டுகளை உடைக்கும்படி வானத்தில் அந்த யுத்தம் உண்டாயிற்று என்று வெளிப்படுத்தல் 12:7ஆம் வசனத்தில் வாசித்தால் அந்த யுத்தத்தை பற்றி எழுதியிருக்கிறது. பூமியில நாம் ஜெபிக்கிறோம், இந்த ஜெபம் ஒரு யுத்தம். நாம் இங்கே யுத்தம் செய்யும் போது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு யுத்தம் பண்ணுவதற்காக மிகாவேல் தேவதூதனும் அவனை சேர்ந்த தூதர்களும் இறங்கி வருகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே யாத்ராமம் 17ஆம் அதிகாரத்தை வாசித்தால் கீழே அமலேக்கியோடு ஒரு யுத்தம் நடந்தது. யோசுவா தனக்கென்று வீரர்களை கூட்டிக் கொண்டு அமலேக்கியரோடு யுத்தம் செய்தார். அதே நேரத்தில் வானத்தில் ஒரு யுத்தம் நடந்தது. ஆகவே மோசே தன்னுடைய கோலை பிடித்து கொண்டு ரெவி தீமில் அந்த மலை உச்சியில அந்த கோலை பிடித்து கொண்டே நின்றார். அந்த கோலை பிடித்து உயர்த்துகையில் இங்கே அமலேக்கியர் முறியடிக்கப்பட்டார்கள். அவன் கை தளர்ந்து கீழே விழும்போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். உண்மையான யுத்தம் பூமியில நடக்கிறது போல நமக்கு தெரிந்தாலும் உண்மையான யுத்தம் வான மண்டலத்தில் நடக்கிறது. ஆகைதான் மோசே அந்த கோலை பிடித்திருக்கும் போது ஒரு பக்கம் ஆரோனும் மறுபக்கம் ஊர் என்கிறவனும் மோசே கை நெகிழ விடாதபடி பிடித்து கொண்டார்கள். அந்த கை உயர்த்தப்பட்ட இருக்கையில் அமலேக்கியர் முறியடிக்கப்பட்டார்கள். அதுபோலதான் யோசுவாவின் புத்தகத்தில் ஆய் பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தம் வந்த போது யோசுவா தன்னுடைய கையை நீட்டிக்கொண்டே ஈட்டியை பிடித்து கொண்டே நின்றார். அவர் முழு நேரம் யுத்தம் நடக்கிற நேரம் இவர் யுத்தம் செய்யவில்லை, ஆனால் உள்ளத்தில் ஜெபம் ஓடிக்கொண்டே இருந்தது.
ஈட்டி அந்த ஆயி பட்டணத்துக்கு நேராய் பிடித்து இங்கு உள்ள அந்தகார வல்லமைகள் மேல் எனக்கு ஜெயம் வேண்டும். அந்த கடைசி வரை சாயங்காலம் வர அவர் கை தளர்ந்து போகவில்லை. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய குடும்பத்தில் வெற்றி வேண்டுமா? உடைய சிந்தனையிலே வெற்றி வேண்டுமா? உடைய வார்த்தையிலே வெற்றி வேண்டுமா? வானமண்டலத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும்படி உபவாசித்து ஜெபியுங்கள். தானியேல் ஜெபித்த போது அவருடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. இதோடு நான் முடிக்கிறேன். வேண்டுமென்றால் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அந்த தானியேல் 10ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் நான், பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, 19ஆம் வசனம். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே. நீங்கள் பரலோக தரிசனத்தை காணும்போதும் சரி, அல்லது உங்கள் ஜெப நேரத்திலும் சரி, நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு சின்ன சாமுவேல் நமக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். தானியேல் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவர் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே. ஜெபம் பண்ணிட்டு கப கப பகவன் கொட்டினேன், என் பிள்ளை ஆசீர்வாதையும், என் புருஷனுக்கு இப்படி கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்களுடைய இருதயத்தை செவி சாயுங்க. அந்த சின்ன சாமுவேலை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தாவே சொல்லும். ஆண்டவர் பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் உண்டு. கவனமாய் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. தானியேல் என்ன சொன்னார்? என் ஆண்டவர் பேசுவாராக, என் ஆண்டவர் பேசுவாராக, என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பேசுவாராக. உடைய மெல்லிய குரலை நான் கேட்கட்டும், உடைய சத்தத்துக்கு 100க்கு 100 நான் செவி கொடுப்பேன். என்னோடு பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. ஒரு அருமையான பாட்டு உண்டு. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம். கர்த்தர் நமக்கு வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் போதித்திருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆவிக்குரிய யுத்தம் எப்படி செய்ய வேண்டும் அதையெல்லாம் நமக்கு வர்ணித்திருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இரட்சணியம் என்னும் தலைசிராவை, சத்தியம் என்ன கட்சி உங்களுடைய அறையிலே கத்திக்கொள்ளுங்கள், நீதி என்னும் மார்க்கவசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் ஏந்தி கொள்ளுங்கள், சாத்தான் எகிற அக்கினி ஆஸ்திரங்களை எதிர்த்து நிற்கும்படி வேத வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் யுத்தத்தில் ஜெயம் பெற கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற பாதுகாப்பு ஆயுதம், எதிரியை தாக்கி அழிக்கிற ஆயுதம். இவைகளெல்லாம் நீங்கள் வைத்திருக்கும் போது நீங்கள் ஜெயங்கொண்டவர்களாய் விளங்குவீர்கள். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, எங்களுடைய குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் என்று அறிய எங்களுடைய கண்களை திறந்தீரே. இந்த பூமியிலே நாங்கள் சிலுவை அண்டை வந்து நின்று உம்மை அப்பா என்று அழைக்கும் போது, நீங்களோ சியோன் மலை நடத்திற்கும் பரம எருசலேம் நடத்திற்கும் பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டு இருக்கிற 1000 10,000 ஜனங்களிடத்திற்கும் தேவ தூதர்களிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மகிமையானவர்களை பேசுகிற இயேசுடைய ரத்தத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொன்னீரே. 1000 10,000 தேவ தூதர்கள் உள்ள உங்களுடைய அருமையான குடும்பத்துக்கு எங்களுக்கு வழி நடத்தி வந்தீர். எங்களுக்காக யுத்தம் செய்யும்படி மிகாவேல் தேவதூதனை, எண்ணற்ற தேவதூதரை வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. பழைய ஏற்பாட்டிலே தேவதூதர்கள் செய்திகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எங்களுக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவரை வைத்து நேரடியாக எங்களுடைய ஜெபத்துக்கு நேர் பதில் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேத வசனத்தின் மேல் தாகத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.